ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற மாயபிம்பம் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது ஆகாஷ், ஜானகி போன்றோர் நடித்திருக்காங்க. சுரேந்தருங்கிறவர் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி இயக்கியிருக்காரு. நந்தா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எட்வின் அப்படிங்கிறவர் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மாயபிம்பம் படத்தின் கதை அப்படிங்கும்போது இந்த படம் வந்து 2005 நடக்கிற மாதிரி ஒரு கதையாக இருக்குது. அப்படி இருக்க கதாநாயகன் அவரோட ஒரு 3 நண்பர்கள், அதாவது பள்ளிக்கால நண்பர்கள் எல்லாம் ஒண்ணா தான் இருக்காங்க. அதே சமயம் இவங்க வந்து அந்த 4 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கதாநாயகன் வந்து மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாரு சிதம்பரத்தில. அதே சமயம் இன்னொருத்தர் வந்து ஒரு கேபிள் பிசினஸ் வந்து நடத்திட்டு இருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர்னா, அதாவது ஒரு பொண்ணுங்க வந்தாலே அவங்கள வந்து கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. இன்னும் 2 பேரும் இருக்காங்க. அதில வந்து ஒருத்தர் எதையுமே சந்தேகப்படக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. இன்னொருத்தர் ஏதாவது ஒரு ஆள் கிடைச்சிராதா அப்படிங்கிற மாரி இருக்கு. இந்த 4 பேரும் சந்திக்கையில எப்ப பார்த்தாலுமே வந்து லேடீஸ் பத்தியே தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதே சமயம் கதாநாயகனோட குடும்பமும் ரொம்ப அன்பான குடும்பம். கதாநாயகன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கிற ஒரு குடும்பமா இருக்கு. அப்படி இருக்க கதாநாயகன் வந்து கதாநாயகிய வந்து மீட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. அதாவது ஒரு பஸ் பயணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி பஸ்ல போம்போது இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸில வந்து கதாநாயகியை இவர் சந்திக்கிற எல்லா தருணங்களும் அடிக்கடி ஏற்பட்டு போக, ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, இவரோட ஃப்ரெண்ட் அந்த பெண்கள பத்தி ஜட்ஜ் பண்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு மாரி சொல்லி, அவர் சில ஐடியாஸ குடுத்து, அந்த ஐடியாஸ வந்து கதாநாயகிட்ட கதாநாயகன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அப்படியே இவரோட வாழ்க்கை எல்லாமே மாறுது. அதே சமயம் அந்த மாரி ஒரு ஃப்ரெண்டோட ஐடியாவ கேட்டதுனால, இவர் குடும்பத்திலயும் இவர வந்து ரொம்ப நல்ல ஒரு இதா பார்க்குற இடத்துலயே வந்து சில விரிசல்கள் ஏற்படுது. அதே மாரி அந்த ஃப்ரெண்ட் குடுத்த ஐடியாவால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதாநாயகனுக்கும், அந்த கதாநாயகிக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்படி இருக்க இந்த படம்ங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃப்ரெண்டு பேச்ச கேட்டு அவர் செய்த செயலால வந்து சில விஷயங்கள் மாறும்போது, அதே மாரி இவர் நெனச்சா மாரி, அதாவது கதாநாயகன் நெனச்ச மாரி அவர் வாழ்க்கை அமைஞ்சுச்சா? அதே சமயம் ஃப்ரெண்டோட டெசிஷன கேட்டதுனால கதாநாயகிக்கு என்னாச்சு? அதே மாரி குடும்பத்திலயும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஐடியாவ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல இவருக்கு வருது. இது எல்லாம் சார்ட் அவுட் ஆச்சா? இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆன்ஸர் கொடுக்கிற படமா அமையறது தான் மாயபிம்பம். இப்ப படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அத வந்து ஸ்க்ரீன்ல நீட்டா தான் குடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஹீரோவும் சரி, ஹீரோயினும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாரி அந்த ஃப்ரெண்டா நடிச்சவருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அத நீட்டா ஸ்க்ரீன்ல குடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த படத்துக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, சாங்ஸும் வந்து நீட்டா தான் ஒர்க் ஆயிருக்கு. கேமராவும் அதாவது இது வந்து ஒரு லவ் படம்ங்கிறதுனால அதுக்கு தகுந்தா மாரி என்ன கேமராவோ அது வந்து நீட்டா ஒர்க் ஆயிருக்கு. அடுத்து இந்த படத்துல ப்ளஸ்ஸா அமையறது என்னன்னா, ஒரு எதார்த்தம். அதாவது ஒரு நேர்கோட்டிலேயே தான் கதை போகுது. அதாவது கதை எங்கேயுமே டீவியேட் ஆகாம போகுது. அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்ஸர் வந்து செகண்ட் ஹாஃப்ல இவங்க சொன்ன விதம், அதே மாரி கிளைமேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸாகத்தான் இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல 2 விஷயம் பாராட்டக்கூடியது என்னன்னா, அந்த 4 பேருக்கு இருக்கிற அந்த நட்பும் சரி, அட் தி சேம் டைம் அதாவது கதாநாயகிக்கும், கதாநாயகனுக்கும் இருக்கிற அந்த லவ்வுங்கிறதையும் நல்லா நீட்டாவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே இந்த படத்துக்கு பலமாக அமையுது. சரி இந்த படத்துல வேற என்னெல்லாம் செஞ்சிருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும்னா, அதாவது படம் வந்து லென்த்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 1/2 ஹவர்ஸ் கிட்ட வந்தாலும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் நெறைய இடத்துல வந்து நெறைய லேகுங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அதே மாரி கதை வந்து எதார்த்தமா நகரும்போது, கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இந்த படம் ஈர்க்கும் அப்படிங்கிறதும் தெரியல. அதே மாரி இப்போ ஜென்ஸி செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு லவ்வ பத்தின ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறது வேற மாரி இருக்கு. ஆனா, இவங்க சொன்ன கதைங்கிறது இவங்க 2005ல சொன்னாலும், ஒரு லவ்வ வந்து அழுத்தமா சொல்லியிருக்காங்க. பட் அது இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுமா? அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு பட் அந்த 2000 பீரியட்ல இருந்தவங்களுக்கு இந்த படம்லாம் வந்து நிச்சயம் நல்ல ஒரு கனெக்ட்டுங்கிறது குடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கு. ஓவராலா மாயபிம்பம் அப்படிங்கிற படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டே ஃப்ரெண்ட்ஸு. கதாநாயகனுக்கு அதே மாரி நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த கட்டத்தில கதாநாயகிய மீட் பண்றாரு. அட் தி சேம் டைம் இவரோட ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஐடியாவால அதாவது இவருக்கு என்னெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் நடந்துச்சோ, அது எல்லாமே வந்து
ஒரு டர்னுக்குள்ள போகுது. அந்த டர்ன்லேருந்து கதாநாயகன் வெளிய வந்தாரா? இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் குடுக்குற படம் தான் மாயபிம்பம். நிச்சயம் 90ஸ் கிட்ஸுக்கு பொறுமையா உட்காந்து பார்த்தா பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஆடியன்ஸா இந்த படம் வந்து பார்க்கலாம். ஒரு லவ்வ வந்து நல்ல ஒரு ஸ்டேஜிங் பண்ணியிருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.